இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான மைசூர் பாக்கு பண்ண போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மைசூர் பாக்கு செய்ய என்னென்ன தேவைன்னு நம்ம பார்க்கலாம். 200 கிராம் சர்க்கரை, கடலைப்பருப்பு வாங்கி அரைச்சி அதுலேருந்து 100 கிராம் மாவு எடுத்து நான் வச்சுருக்கிறேன். மைசூர் பாக்கு செய்யணுன்னா கடையில் மாவு வாங்கி செய்யாதீங்க, நம்ம வீட்டில் அரைச்சி மாவு எடுத்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். 100 கிராம் டால்டா, 100 கிராம் எண்ணெய். மைசூர் பாக்கு செய்ய 4 பொருள் தான் நமக்கு தேவைப்படும். இப்போ எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேயில் எண்ணெய் ஊற்றி தடவி எடுத்து வச்சுக்கோங்க. மைசூர் பாக்கு பண்ணதும் டக்குன்னு எடுத்து ஊற்றுறதுக்காக ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ட்ரே இல்லைன்னா நல்லா ஒரு கெட்டி தட்டாக எடுத்து அதில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இது மாதிரி எண்ணெய் தடவி நம்ம வச்சுக்கினா தான் மைசூர் பாக்கு ஒட்டாமல் வரும். மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு ஒரே டைமில் எண்ணெயும் சூடாக இருக்கணும், பாகும் எடுக்கணும். அதனால் நம்ம 2 அடுப்பையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு சைடில் கடாய் வச்சுருக்கேன், அதில் எண்ணெயும் டால்டாவும் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ எண்ணெயும் டால்டாவும் சேர்த்தாச்சு. கேஸ் ஆன் பண்ணி சிறு தீயிலே இருக்கணும். இன்னொரு சைடில் நம்ம பாவு ரெடி பண்ணிக்கலாம். டால்டா கரையிறதுக்காக லைட்டாக கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுனா நல்லா கரைஞ்சிடும். இதை அப்படியே சிறு தீயிலே வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு வந்து நம்ம பாவு ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு அடுப்பில் இதேமாரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 100 கிராம் தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ நம்ம சர்க்கரை அதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை போட்டு இது மாதிரி கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரையணும். ஒரு கம்பி பதம் அளவு சர்க்கரை ஜீரா வந்தால் போதும் உங்களுக்கு. ஒரு கம்பி பதம்னா நம்மளுக்கு அந்த கையில் எடுத்தோம்னா நம்மளுக்கு இப்படி ஒட்டும். அதுதான் நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் அளவு. இப்போ நம்ம கூட கடலை மாவு சேர்த்து நல்லா கலக்க போகிறோம். கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கைவிடாமல் நீங்கள் கலக்கணும்.
இதேமாரி நம்ம ஸ்டெப்பாக மாவு போட்டு சிறு தீயே நல்லா போட்டு கைவிடாமல் கலந்து விட்டுக்குங்க. இதுதான் உங்களுக்கு மாவு நல்லா உருண்டையாக இல்லாமல் நல்லா வரும். இது மாதிரி வரணும் மாவு. ஒரு 5 நிமிஷம் நம்ம கலந்து விட்டுனே இருக்கணும். இப்போ பக்கத்தில் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற எண்ணெயை சூடாக எடுத்து இதில் ஊற்றி நம்ம கலந்துக்கினே இருக்கணும். இன்னொரு அடுப்பில் நம்ம சூடாக எண்ணெய் வச்சுருக்குறோம். அந்த எண்ணெயை எடுத்து இப்போ நம்ம ஊற்றி கலந்துக்கினே இருக்கணும். ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி இதே மாதிரி கலந்துக்கின்னு இருக்கணும். கையெல்லாம் படாமல் மொல்லமாக ஊற்றி கலந்துக்குங்க. மைசூர் பாக்கு செய்யும் போது கூட ஒருத்தர் நீங்கள் ஹெல்ப்புக்கு வச்சுங்க. எண்ணெய் ஒருத்தர் ஊற்றுறதுக்கும் கலந்து விட்டுறதுக்கு ஒருத்தரும் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மைசூர் பாக்கு செய்யும் போது கையெடுக்காமல் கலந்து விட்டுனே இருக்கணும். இப்போ மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்குவத்துக்கு வந்த உடனே நம்ம அப்படியே எடுத்து ட்ரேயில் ஊற்றிடணும். இந்த பக்குவம் வந்தால் தான் உங்களுக்கு மைசூர் பாக்கு நல்லாயிருக்கும். நம்ம கையில் கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா நம்ம கோலி மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம ஊற்றிடலாம். லைட்டாக உங்களுக்கு மைசூர் பாக்கு ஸ்மெல்லு வரும். அந்த டைமில் எடுத்து நீங்கள் பிளேட்டில் மாற்றிடுங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு ட்ரேயில் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை ஊற்றிடலாம். பண்டிகைலாம் வரும்போது இங்கே வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த மைசூர் பாக்கை. ஊற்றிட்டு நம்ம கரண்டிலாம் போட்டு தட்டலாம் கூடாது. அப்படியே விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மைசூர் பாக்கு ஆறிடுச்சு. நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடு இருக்கும் போதே மைசூர் பாக்கை கட் பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடையாமல் வரும். நல்லா ஃபுல்லாக ஆறின பேர் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம கட் பண்ணதை இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மைசூர் பாக்கு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி கடையில் வாங்க மாட்டீங்க.